ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசியிலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் 2 கேட்டகரியிலையுமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட் இது. இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. எந்த எக்ஸாமினேஷனும் இல்லை இன்டர்வியூ ப்ராசஸோ கிடையாது, டைரக்ட் செலெக்ஷன் தான். இந்த ஜாப் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது டிஎன்எஸ்டிசியிலேருந்து ரீஜன் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது விழுப்புரம் கார்ப்பரேஷன், கும்பகோணம் கார்ப்பரேஷன், மதுரை கார்ப்பரேஷன், திருநெல்வேலி கார்ப்பரேஷன், சேலம், சென்னைன்னு ரீஜன் வைஸாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ரீஜன்லேருந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டு தான். ஸோ 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். 2022லேருந்து மே 2026க்குள்ளே நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஸ்டைஃபன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2025 வரைக்கும் உங்களுக்கு 9,000 இல்லைனா 10,000 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டைஃபன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இதுவே டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 10,900 உங்களுக்கான ஸ்டைஃபன் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர கவர்மெண்ட் ஜாப், அதாவது டிஎன்எஸ்டிசியில் வர கவர்மெண்ட் ஜாப்பில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்க ரீஜன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிசிப்ளினில் முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதில் கொடுத்துருக்க டிசிப்ளின் எல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 457 வேகன்சிஸ் இருக்குது. இப்போது டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்ட்ரீம் தான். அதே ஸ்ட்ரீமில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு 438 வேகன்சிஸ் ஹோலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்ஜினியரிங் கேட்டகரி, அதாவது ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு, ஹியூமனிட்டிஸ் இந்த மாதிரி டிசிப்ளினில் முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 623 வேகன்சிஸ் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து 1,500+ வேகன்சிஸ் இருக்குது. இது ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டெக்னாலஜியில் ரெகுலர் ஃபுல் டைமாக நீங்கள் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி டெக்னீஷியன், டிப்ளமோ முடித்தவங்களுக்கானது. அதுக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அடுத்து நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் டிகிரி இன் ஆர்ட்ஸ், அதாவது நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரியான டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ரெண்டிஸ்ஷிப் நார்ம்ஸ் படி உங்களுக்கு இருக்கிற அதே ஏஜ் லிமிட் தான். ஸோ டியூரேஷன் 1 இயர்க்கு இருக்கும். இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக எதுலையாவது அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. ஓகே, செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களை அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி டைரக்ட் செலெக்ஷன் தான் பண்ணுறாங்க. இன்டர்வியூவோ இல்லை எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ டைரக்ட் செலெக்ஷன் தான். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க் பேசிஸில் தான் செலெக்ஷன் இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சின்னு கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி ஏல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது நேஷ்னல் வெப் போர்ட்டலில் ஏற்கனவே நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க. ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டேரெக்டாக லாகின் பண்ணி போகிற மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். அது நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. கேட்டகரி பி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டு, நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டு ரெண்டுக்குமே வேறு வேறு ப்ரொசீஜர் இருக்குது, அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸு. தேர்டாவது ஒரு கேட்டகரி இருக்குது. கேட்டகரி சியில் ஃபர்ஸ்ட் டைம் என்ரோல்மெண்ட். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ஐடி வரும். அதை வச்சு நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 28 ஆகஸ்ட்டு. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 28 ஆகஸ்ட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் வீக்கில் ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் நேம்ஸ்லாம் வரும். 4th வீக்கில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ எந்த இன்டர்வியூலாம் கிடையாது, டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க சொல்லியிருக்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது அவங்க வெப்சைட்டில் போய்ட்டு ஹோம் பேஜில் ரீஜியனல் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் சதர்ன் ரீஜியன்றதை கிளிக் பண்ணி
அப்ரெண்டிஸ்ஷிப் நியூஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் லிஸ்ட் நேம்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து செகண்ட் வீக் வந்து செப்டம்பரில் வரும். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுறது பற்றின ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா அவங்களே ஒரு மெயில் ஐடியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி டேரெக்டாகவும் கேட்டுக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.